போகணும்னு சொல்றது கூட ஆள் இல்லை சார். எதுவும் சமாதானப்படுத்தாதீங்க சார். வேற இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்புறம் நடக்கிறது வேற. இன்னும் அப்புறம் எல்லாரும் திட்ட வேண்டியதாகிடும். பாதாள சாக்கடையில் வந்த யமன். கழிவுநீர் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் பலி. கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை. பாண்டிச்சேரியில பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை அரசு செயல்படுத்தி இருக்கு. இந்த பாதாள சாக்கடைகள்ல வீடுகள்ல இருந்து கழிவு நீர் வெளியேற்றப்படுது. இந்த கழிவுல இருந்து கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரி விஷவாயு உற்பத்தியாகும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்படி இருக்க கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்துல விஷவாயு உற்பத்தியாகி பாதாள சாக்கடை வழியா வீடுகள்ல இருக்கிற கழிவறைக்குள்ள புகுந்திருக்கு. இன்னைக்கு காலையில வழக்கம் போல ரெட்டியார்பாளையம் புதுநகர் 4வது தெருவுல கழிவறைக்கு போனவங்க திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க. 4வது தெருவை சேர்ந்த செந்தாமரை அப்படின்றவங்க மயங்கி விழ அவங்க பொண்ணு காமாட்சி மீட்க ட்ரை பண்ணி அவங்களும் மயங்கி இருக்காங்க. காமாட்சியை பார்த்துட்டு அவங்களுடைய பொண்ணு பாக்கியலட்சுமி 2 பேரையும் மீட்க ட்ரை பண்ணும்போது அவங்களும் மயங்கி விழுந்திருக்காங்க. அதே தெருவுல அடுத்த வீட்டுல இருக்கிற ஆரோக்கியதாசுடைய மகள் செல்வராணி அவங்களும் ரெஸ்ட் ரூம் போகும்போது மயங்கி விழுந்திருக்காங்க. இதையடுத்து அந்த பகுதியில கழிவறையில இருந்து விஷவாயு வெளியேறும் தகவல் காட்டுத்தீயா பரவி இருக்கு. இதனால வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறி இருக்காங்க. 3 பேரும் இதுல இறந்து போயிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட பாக்கியலட்சுமி மற்றும் பாலகிருஷ்ணா அப்படின்ற இன்னொரு நபரும் தீவிரமான சிகிச்சை பிரிவுல இப்போ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. 10 தெருக்கள்ல இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு எல்லாருமே கண்டிப்பா மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி கேள்விப்பட்டதும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விஷவாயு தாக்கியது பத்தி ஆய்வு செஞ்சு கவனக்குறைவா செயல்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரண தொகை அறிவிக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.